பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. ஆதியிலே வஞ்சித்து ஆதாமேவாளை வஞ்சித்து விழப்பண்ணின பாவத்தை கொண்டு வந்த சாபத்தை கொண்டு வந்த பிசாசுங்க. பூமி முழுவதுமே சபிக்கப்பட்டது. அதற்கு காரணம் பிசாசு. அந்த பிசாசின் கிரியைகளை அழித்து அவர் படைத்த மனிதனுக்கு மறுபடி மறுவாழ்வை கொடுக்கும்படிக்கு அவன் பிசாசின் கிரியையிலிருந்து, பிசாசின் தன்மையிலிருந்து, இருளிலிருந்து, பிசாசின் கிரியையிலிருந்து, குணத்திலிருந்து, பிசாசுக்கு உலகத்துல மனிதர்கள் பிசாசுக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிறார்கள். உலகத்துல அந்த உலகத்தின் கிரியிலிருந்து விடுவிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. இரண்டாவது வேதம் சொல்லப்படி எபிரேயர் 9:26 சொல்லப்படுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரிடத்துல பாவம் இல்லை. நம்முடைய உலகத்தாருடைய பாவத்தை சுமந்து தீர்க்கும்படி, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய பாவங்களை அழிக்கும்படிக்கு சுமந்து தீர்க்கும்படிக்கு வெளிப்பட்டார். ஆமென். ரோமர் 8:3 இன்னும் அழகா சொல்லப்படுகிறது. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென்.